Okay, Vanakkam and welcome to yet another episode of Number 38 podcast. And we have here with us the Stamp King, Mr. Ashwin. So, last episode la vandu it was a gateway to the stamp world. Adha patti nare intriguing details and interesting stories la vandu share panninga. Beautiful ah irundhuchu sila kadhailla how stamps came about. Adula popular stamps adukku rendu moonu examples and stories la vandu கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்ததுனால now I want to dive deeper. I want you to tell me about stamps that have stories behind them or history behind them. First, thank you for last time also. It was nice to have someone who is curious also. Another story நல்லா இருந்தாலும் கேட்கறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா மிஸ்ஸு போயிடும். Let's start with a special cover. Okay. ஸோ ஸ்பெஷல் கவர்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ஸ்பெஷல் கவர்னா இப்போ இந்தியாவில் வந்து நம்ம ஒரு பெரிய கண்ட்ரி, டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் இருக்கு, ஸோ டிஃப்ரெண்ட் பாலிடிக்ஸ் இருக்கு அது பின்னாடி. ஸோ நம்ம வந்து எல்லாவற்றையும் எல்லா டாபிக்ஸ்க்கும் வந்து ஸ்டாம்ப் கவர்மெண்ட் வெளியிட முடியாது, பட் பிகாஸ் ஷியர் நம்பர் அதிகமாக இருக்கும். ஊராப்பட்ட ஊர்ல இந்த தலைவரோட பர்த்டே வருதுன்னு சொல்லுவாங்க, இல்லை இந்த ஃபங்க்ஷன் வருதுன்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ கவர்மெண்ட் கேன் நாட் ஆல்வேஸ் லீட் ஆர் லைக் கோ வித் தெம் ஆர் லைக் அக்ரி டு issuing stamps. அந்த சமயத்தில் என்னாவும் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் தே ஹேவ் த ஆப்ஷன் டு issue not stamps but something called as special covers, postcard series, அதுக்கப்புறம் புக்லெட்ஸ், இது மாதிரிலாம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் அவங்க கிட்ட வந்து இது ஜெரிஸ்டிக்ஷன் இருக்கு. ஸோ அது மாதிரி வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் கல்ச்சரலாகவோ இல்லைன்னா வந்து அந்த ஊருக்கு சம்மந்தப்பட்ட ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் ஆகட்டும், இல்லை யாரோ பர்சன் ஆகட்டும், அது மாதிரி ஏதாவது ஒன்றுத்துக்கு வந்து அவங்க விடலாம். சம்டைம்ஸ் they do it with the cooperation of, let's say if you are a school which has like some 100-year coming, you can contact them and go through the process and if they approve you can do. அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டைம் அவங்களே கவர்மெண்ட்டை எடுத்து கொஞ்சம் விஷயங்கள்லாம் இது ஸ்பெசிஃபிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ரீசெண்டாக வந்து நிறைய கல்ச்சரலா ஜிஐ டேக்ஸ் இருக்குல்ல, அந்த ஜியோகிராஃபிக் இண்டிகேஷன் அது மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ஸ்க்கு நிறைய ஸ்பெஷல் கவர் விட்டாங்க. அதே மாதிரி ஒரு ட்ரைபல் ஜுவல்லரிக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கவர் விட்டாங்க. அதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். So this is the one. So basically இது பாத்தீங்கன்னா அனியார் ட்ரைப்னு இருக்காங்க. இவங்க வந்து they happen to be in prevalent in Pandalur and Gudalur district, Nilgiri district of Tamil Nadu. They are also supposed to be a huge population in Wayanad and Kerala level இருக்காங்க. So இவங்களுக்கு வந்து they have a very specific jewelry that they do where they take palm leaf and then they take beeswax. அந்த beeswaxக்கு அவங்க சூப்பரா பேர் வச்சிருக்காங்க. வயான கொசு பிசில். பிசில்னா பாதாம் பிசில் சொல்லுவாங்க. wax தானே. அதே மாதிரி அவங்க அந்த beeswaxக்கு அவங்க பேர் என்ன மயான கொசு பிசில். அதை வந்து ஒரு கோந்து மாதிரி யூஸ் பண்ணி அதுல வந்து they use something called as lucky seeds, red seeds ன்னு சொல்லிட்டு அந்த lucky red seeds also called as chundumani, scientific name Adanenthera pavonina. சோ இந்த இதை எடுத்து அவங்க என்ன பண்றாங்க, அழகா அதுல ஃபுல்லா பிளேஸ் பண்ணி அவங்க காதை அவ்வளவு பெருசா ஓட்டாக்கிக்கிறாங்க. இந்த பார்ட்டி எல்லாம் வந்து லோலாக்கு போடுவாங்க பெருசா, அது மாதிரி போட்டு they use that. So they wanted to commemorate this very ethnic and very interesting accessory or jewelry that they do. The tribes பாத்தீங்கன்னா they are like most tribes, they are very known for their culture, their singing, their songs. Their also occupation is hunting, gathering, fishing and horticulture. இதெல்லாம் தான் வந்து அவங்களோட ப்ரொமிஷன்ஸாகவும் இருக்கு. They also released this under the 75 years of independence வந்துச்சுல, அந்த சீரீஸ்ல வந்து செகண்ட் சீரீஸ் ஆஃப் இதுன்னு விட்டுருக்காங்க. ஸோ அந்த பார்ட்டை விட்டுருக்காங்க. If you also see இப்போ ஸ்பெஷல் கவர் வெளியிடுறப்ப எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, அதோட ஒரு ஸ்பெஷல் கேன்சலேஷன் வெளியிடுவாங்க, அந்த டிசைன் சம்பந்தப்பட்டதா இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா அதே மாதிரி அந்த இதே ஒரு you can also see that அந்த இதுல யூஸ் பண்ற மணி நினைக்கிறது சீட்ஸே அழகா பின்னாடி காமிச்சிருக்கு. ஓகே, அது பேர் தான் அந்த சூத்து மணி. ஆமா, சூந்துமணி. இது வந்து ஐ பிலீவ் இந்த பிள்ளையாருக்கு கண்ணுல வைப்பாங்களே, அதுவா அது? ப்ராபபிலி சம்திங் லைக் தட். கண் அப்படிதான் இருக்கு, அந்த பிளாக். ஆமா, கண் அது டிப் இருக்கு. ஆமா, பார்க்கவே வந்து பிள்ளையாருக்கு ஒரு ஆங்கிள் வச்சா நல்லா இருக்கும், ஒரு ஆங்கிள் வச்சா வியர்டா இருக்கும். ஆமா, நம்ம எல்லாரும் விளையாடி இருக்கோம். So this is way of throwing light on this culture. So government ஓட இனிஷியேட்டிவ் அது. கரெக்ட். ஸ்டேட் கவர்மெண்ட், இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் இது வெளியிட்டு இருக்காங்க. இது வந்து ஸ்பெஷல் கவர்னு சொல்லுவாங்க. ஸோ இது யூஸ்வலா ப்ரீ ஸ்டாம்ப்டாவே வரும். ஸோ இஃப் யூ வாண்ட் அன்னைக்கே நீங்க போனீங்கன்னா இதுல அட்ரஸ் செய்தி அனுப்பலாம். இல்லைன்னா இஸ் ஆல்சோ கலெக்டபிள். அண்ட் ஸ்பெஷல் கவர்ன்றதால யூ ஹேவ் மோர் ஸ்பேஸ். ஸ்டாம்ப்னா கம்மி ஸ்பேஸ், கவர்ன்றதால யூ ஹேவ் மோர் ஸ்பேஸ் டு டெல் மோர் ஸ்டோரிஸ் அண்ட் யூ ஹேவ் ஒன் பேக் சைட் ஃபார் ஸ்டோரிஸ். இதே எக்ஸ்பிளனேஷன் வந்து அவங்க தமிழ், ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்காங்க, which is a nice thing. இது வந்து லிமிடெட் இஷ்யூ பாத்தீங்கன்னா they issued only 2000 627th copy of this. Okay, which makes it kind of a rarity also, like proportionate rarity னு வெச்சுப்போமே. சோ அது மாதிரி வெளியிட்டு இருக்காங்க. only 2000 numbers இதுல பண்ணிருக்காங்கன்றதுனால இதோட வேல்யூ வந்து அதிகமா இருக்குமா? ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இது 30 ரூபாய்க்கு வெளியிட்டு இருக்காங்க பிரைஸ். இது வந்து
ஸ்டாக் இருந்துச்சுன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல 30 ரூபாயே வைப்பாங்க. ஸ்டாக் இல்லைன்னா டீலர்ஸ் கிட்ட கூட 20 ரூபா 30 ரூபா இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளவுதான். ஓகே, நான் வந்து போன எபிசோட்ல அதை கேட்கணும்னு இருந்தேன். இதுக்கு வந்து இப்போ செகண்டரி மார்க்கெட் இது போச்சுன்னா பிரைமரி மார்க்கெட்ல இது கிடைக்கும் முடிஞ்சிருச்சு. சோர்ஸ் கிட்ட இல்ல செகண்டரி மார்க்கெட்ல இப்போ உங்களை மாதிரி டீலர்ஸ் கிட்டனா அப்போ வந்து அது ஆப்வியஸா அது பிரைஸ் ஹைக் ஆயிடுமா ஆட்டோமேட்டிக்கா, இல்ல அகைன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் a lot of factors? இல்ல பிரைஸ் ஹைக்ன்றத வந்து ஹைக்ன்றது ஏன்னா இப்போ மார்ஜின் இருக்குமா நீ கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ரா இருக்குமா எக்ஸ்ட்ரா இருக்கும் தான். ஓகே, எனிதிங் தட் இஸ் பீயிங் சோல்ட் அஸ் கலெக்டபிள் சோர்ஸ்ல இருக்கிறதுக்கும் நீ டீலர் கிட்ட போறப்போ உங்களுக்கு லைட்டா பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும், மார்ஜின் இருக்கும். பட் ஹைக்ன்றது வந்து லெட்ஸ் சே சம் ஸ்பெசிபிக் ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ஆல் தே ட்ரை டு கிரியேட் ஹைக். இப்போ லெட்ஸ் சே இன் 2015 ஐ திங்க் 17 ஐம் நாட் ஷூர், மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் விட்டாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இட்ஸ் பியூட்டிஃபுல் செட் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். கையில தூக்கின்னு போவாங்கல்ல, ஆமா, அது ரிக்ஷா, சைக்கிள்ஸ், மோட்டார் சைக்கிள்ஸ், அதுக்கப்புறம் சைக்கிள் ரிக்ஷா, கார் எல்லாம் விண்டேஜ் கார்ஸ் தான், அப்புறம் ஈவன் பஸ்ஸஸ் நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. ஆனா வந்து நார்மலா என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டாம்பை ஷீட் ஃபார்ம்ல விடுவாங்க. ஷீட் லெட்னு ஒரு ஃபார்ம்ல விடுவாங்க. ஷீட் லெட்னா வந்து அது ஸ்மாலர் ஷீட் வித் டெக்கரேட்டிவ் பார்டர். அதுக்கப்புறம் வந்து மினியேச்சர் ஷீட்னு ஒரு ஃபார்மேட்ல விடுவாங்க. இதை வந்து வெறும் மினியேச்சர் ஷீட்டை மட்டும் தான் விட்டாங்க, அப்புறம் ஷீட் லெட் விட்டாங்க. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அப்படிதான். அண்ட் they issued only 15,000 copies, just very less. And this is a very generic global topic, transportation. So அவங்க விட்ட பிரைஸ் விட சடனா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு because they issued very less quantity. இதெல்லாம் ஹைக்குன்னு சொல்லலாம் கொஞ்சம். ஸோ இதெல்லாம் வந்து விட்டதை விட வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 times or 2 times எல்லாம் போறது இது மாதிரி சமயத்தில் ஆகும். இல்லைன்னா நார்மலா விட்டாங்கன்னா நீங்க க்ளோசர் டு டைம் வாங்கினீங்கன்னா ரொம்ப ஸ்மால் டிஃபரன்ஸ் இருக்கும். போக கொஞ்சம் டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோதான். பிகாஸ் திஸ் ஆல்சோ காம்படிட்டிவ் மார்க்கெட் ஜஸ்ட் லைக் இந்தியன் மார்க்கெட். இது வந்து கவர்மெண்ட் இவ்வளவு எஃபர்ட் போடுறாங்க டு த்ரோ லைட் ஆன் சச் திங்ஸ்ன்றதே வந்து நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. ஆமா ஆமா, இது வந்து ஒரு பயங்கரமான நல்ல விஷயம். ஆமா, சூப்பரான விஷயம். அதுவும் வந்து இந்த ட்ரைபல் ஒரு கல்ச்சரை காமிக்கிறாங்கன்றது ஒரு அழகான விஷயம் தான். இன்னைக்கே கூட நீங்க வந்து சென்னையில இருக்கீங்கன்னா நீங்க அண்ணா ரோடு போஸ்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா தே ஹேவ் ஃபிலட்ரி பியூரோ. அங்க ஒரு ரேக்கே இருக்கும், ஸ்பெஷல் கவர்ஸ் மாத்திரம் வச்சிருப்பாங்க, which you can buy at face value. ஃபேஸ் வேல்யூனா இஷ்யூ பிரைஸ்லேயே வாங்கிக்கலாம். 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா டிபெண்டிங் ஆன் த டைப். அவங்க கிட்ட ஜிஐ கவர்ஸ் கூட நிறைய இருக்கு. ஸோ இதுவும் ஜிஐ தான். இது ஜிஐ இது பார்ட் ஆஃப் ஏகம் 2.0 சீரிஸ்னு போட்டுருக்காங்க. ஏகம்னா ஆசாதி கா அமிர்த் மஹோத்சவ் 75ஆம் anniversary இண்டிபெண்டன்ஸ்க்கு வந்து அந்த சீரீஸா விட்டுருக்காங்க போல. ஸோ திஸ் பார்ட் ஆஃப் தட் சீரீஸ். அடுத்தது வந்து நம்ம இந்த நூற்றாண்டுல இருந்து கொஞ்சம் நம்ம பழைய நூற்றாண்டுக்கு போவோம். பழைய நூற்றாண்டுன்னா வந்து பேக் வென் சர்க்கஸஸ் வேர் டாக் ஆஃப் த டவுன். நைஸ். அது மாதிரி அதே மாதிரி இன்வென்ஷன்ஸ் வேர் டாக் ஆஃப் த டவுன்ன்ற மாதிரி சைக்கிள் மாத்திரமே இருந்த காலத்துல சைக்கிள்லே டிஃப்ரெண்ட் சைக்கிள்ஸ்லாம் கொண்டு வராங்க. அப்ப வந்து நம்ம நார்மலா நம்ம சைக்கிள் ஓட்டிருப்போம் சின்ன வயசுல. சைக்கிள் ஓட்டப்போ நமக்கு என்ன கஷ்டமா இருந்துச்சு, செயின் கைண்டிக்கும். ஸோ இவர் என்ன பண்ணாரு, திஸ் ஒன் பர்சன் கேம் அப் வித் சைக்கிள் தட் அப்பரண்ட்லி கேம் வித்வுட் செயின்ஸ். ஸோ வந்து அதை அப்போ வந்து பப்ளிசிட்டி பண்ணியிருக்காங்க போஸ்டர்ஸ்லாம். ஸோ இந்த சீரீஸே பார்த்தீங்கன்னா திஸ் ஸ்டாம்ப் ஆஃப் சோவரின் மிலிட்டரி ரிபப்ளிக் ஆஃப் மால்டா. இப்போ அந்த மால்டால வந்து அவங்க வெளியிட்டு இருக்காங்க இந்த போஸ்டர் விண்டேஜ் போஸ்டர்ஸே ஒரு சீரிஸ் ஆஃப் மினியேச்சர் ஷீட்ஸா வெளியிட்டாங்க. அதுல ஒன் ஆஃப் தி மினியேச்சர் ஷீட் இது. சோ அந்த காலத்துல இருந்த ஆட் அதுல பாத்தீங்கன்னா சைக்கிள் பேரே அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னா சைக்ளோன் சைக்கிள். பிரெஞ்சுல போட்டிருக்கல சைக்ளோன் சைக்கிள் சா ஷெயின் அப்படின்னா சைக்ளோன் சைக்கிள் வித்வுட் செயின். இது வந்து இந்த போஸ்டர் மாதிரி இருக்கிறதுல வந்து இந்த போர்ஷன் தான் ஸ்டாம்ப். So this is called a miniature sheet. Okay. So sometimes when they think that the stamp cannot contain the entire design or there's more scope to tell, they should as a miniature sheet. The stamp's value and the miniature sheet's value is same. It is just that they are extra design. நீங்க ஃபுல்லா ஓட்டினாலும் போஸ்டேஜா இருக்கும், இல்ல கீழ்ச்சி ஸ்டாம்ப் மட்டும் ஓட்டினாலும் போஸ்டேஜா யூஸ் ஆகும். பட் இட்ஸ் மோர் pretty to look at. இது வந்து ஒன்று. இதே மாதிரி நம்ம கிட்ட இன்னொன்றும் இருக்கு. So this is again வந்து அந்த சீரீஸ்லயே ஒன் ஆஃப் தி இது டிரான்ஸ்லேட் பண்றது கூட இந்த கதைக்கு போவோம். நம்ம எல்லாம் இப்ப என்ன பண்றோம், ஊரை வந்து பயங்கர பில்டிங்ல போனா பார்க்க முடியுது. கரெக்டா ஹைட்டா இருக்கு ஊர். மேல இருந்து ஃபுல் வியூ ஆஃப் தி இருக்கு. ஆமா சிட்டி. ஆமா ஒரு ஸ்கை ஸ்கிரேப்பர் ஓரளவுக்கு டாலா பில்டிங் இப்ப நிறைய வந்துடுச்சு. இப்ப கூட நம்ம என்ன பண்ணுவோம், லைட் ஹவுஸ் எல்லாம் போனோம்னா வேற லெவல் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஒரு டைம்ல வந்து எல்ஐசி வெயிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு எல்ஐசி தான் வந்து இதா இருந்துச்சுன்னா பிகாஸ் இட்ஸ் டால். இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு இல்லைல்ல. இந்த இன்னொரு முன்னாடி காலத்துல பிளேஸ் லைக் பாரிஸ் மாதிரி ஒரு ஊர்ல வந்து அவங்களுக்கு வந்து மேல போய் பார்க்கிறதுக்கு பெருசா ஸ்கோப் இல்லை unless you are flying. அதற்கு அஃபோர்டும் பண்ண முடியாது flying. So I don't know even if this is a time when airplane was there or not. இந்த சமயத்துல ஒரு இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, சர்க்கஸ் மாதிரி இடத்துல ஹாட் ஏர் பலூன் மாதிரி இருக்குது பார்க்க. இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க, மக்களை வந்து பாருங்க அசென்சியோ சாங்சோ மேத்ர tous jours de 9h du matin à 9h du soir prix 5 francs. அதாவது வந்து 500 மீட்டர் மேல கூட்டு போய் நாங்க உங்களை காட்டுறோம். இது டெய்லி செய்வோம். 9 காலையில 9 மணி நேரம், சாயங்காலம் 9
9 மணி நேரம் கூட்டு வந்து அவங்க 5 franc-க்கு. சர்வீஸ் இருக்கு. 9 மணி நேரம்லாம் மேல இருக்க வைப்பாங்க மாட்டாங்க. சர்வீஸ் 9 மணி நேரம் இருக்கு நினைக்கிறேன். கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகுது. சோ 5 franc. இங்க பாருங்க ஆளுங்க எல்லாம் போறாங்க. அவங்க மேல கூட்டிட்டு போய் பாரிஸ வந்து ஈகிள் லைவ் வியூன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கூட்டிட்டு போய் வந்திருக்காங்க. அந்த ஒரு விஷயத்துக்கான பப்ளிசிட்டி போஸ்டரோட. சோ இதெல்லாமே வந்து அந்த காலத்துல அடிச்ச போஸ்டரோட ஆர்ட் ஒர்க். அது அப்படியே இருக்கு. They taken the actual posters, vintage posters from libraries and so on, and they recreated them, celebrated them via postage stamps. இது யாரெல்லாம் அது பண்ணிருக்காங்க எல்லாம் போட்டிருக்காங்க டீடைல்ஸ். Grand balloon captive the Champ de Mars manifesto. அதான் இது வந்து அந்த பலூன் அப்புறம் அது எந்த இடத்துல பண்ணிருக்காங்க அந்த இடம் அதெல்லாம் பண்ணிருக்காங்க. And I think there is also details here about the artist probably. So yeah, yet another one. இது மேலே போட்டிருக்காங்க பாருங்க, எக்ஸ்போசிஷன் ரூஸ் அப்படினா வந்து எக்ஸிபிஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது இன்னொன்னு இப்ப மால்டா மாதிரி ஒரு கண்ட்ரியே வெளியிடுறாங்கன்னா they are also issuing this on the idea that it will sell across the globe, because they are not issuing something very specific to that country. They are issuing something about Europe, and on the idea that it will sell across different countries. Not all African countries issue stamps or this kind of philatelic items on the idea that it will sell globally as a revenue generation. இது வந்து ஆரம்பத்துல பூட்டானே வந்து ரொம்ப ஸ்டார்டிங்லயே ரொம்ப டிஃபரெண்டான ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் வெளியிடுவாங்க. டெக்னாலஜி எல்லாம் டிஃபரெண்டா பிரிண்டிங் டெக்னாலஜி டிஃபரெண்டா யூஸ் பண்ணுவாங்க from other countries. இல்ல அவங்க வெளியிடுவாங்க. ஸ்மால் கண்ட்ரி. சோ தி சா போன வாட்டி பேசியிருப்போம் எப்படி வந்து ஸ்டாம்ப் வெளியிடுறது கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் அஃபேர், பிகாஸ் ஏன்னா கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு. ஸோ அதுவே அவங்க இன்ட்ரெஸ்டிங்கா எவ்வளவு விடுறாங்களோ குளோபலா எல்லாம் பிகாஸ் ஸ்டாம்ப் கலெக்ஷன் இஸ் நாட் லிமிடெட் டு ஒன் கண்ட்ரி. ஸோ அது மாதிரி இதெல்லாம் கூட இட்ஸ் an idea of them issuing something that is very easily interesting for other countries also. இப்போ நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை, நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல, பிகாஸ் there is something that is old world charm. This is yet another story.